ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. கடாய் இல்லைனா பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கடாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கடாயில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாம் 1 லிட்டர் பால் நான் வந்து இப்போது பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். பால் கொஞ்சம் நல்லா காயிற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தீ குறைச்சி வச்சுட்டு தான் குக் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காததுனால அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடி பிடிக்காமல் குக் பண்ணுன்றதுனால தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு பால் நல்லா காயிற வரைக்கும் மட்டும் நான் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நான் பாலை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நம்ம பாலை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் நம்ம குக் பண்ணணும். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் ஆடை வந்து கட்ட ஆரம்பிக்கும். அந்த ஆடைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ அப்படியே விட்டுறக்கூடாது. சேர்த்துருக்கிற பால் பாதி அளவுக்கு குறைஞ்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொதிச்சு பாதி அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு இருந்தது, இப்போ இன்னும் குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். கால் பாகத்துக்கு வரல, ஆனால் பாதி அளவுக்கும் பால் இல்லை. அதாவது பாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாதி அளவுக்கு காய வைக்கக்கூடாது, கால் பாகம் வர வரைக்கும் காய வைக்கக்கூடாது. அதுக்கு நடுவில் பால் வந்து எந்த அளவுக்கு குறையுதோ அதுக்கேற்றது போல் நீங்கள் காய வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஓரளவுக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 1 லிட்டர் பால் சேர்க்குறீங்கன்னா அது கால் பாகத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாதி அளவுக்கு குறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க ஸ்டவ்வை. நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்தால் தான் குல்ஃபி ஐஸ் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு வந்து நல்லா குறைஞ்சி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட குல்ஃபி ஐஸ்க்கு மோல்டு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற கிளாஸை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. இப்போ இந்த பாலை வந்து இந்த மோல்டில் நான் சேர்த்துடுறேன். இந்த பால்லே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சிலர்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோல்டில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பாலித்தீன் கவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கவரை வச்சு நல்லா டைட்டாக அப்படி கட்டி விட்டுருங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து கட்டெல்லாம் தேவையில்லை, அப்படியே ஈஸியாக அப்படியே ஒட்டிக்கும். நல்லா அழுத்தி விட்டோம்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாலித்தீன் கவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நடுவில் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு ஐஸ் குச்சி இருக்குது பாருங்கள், அந்த குச்சியை வந்து உள்ளே விட்டுருங்க. இதே மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் வந்து பால் வந்து சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க. இல்லைனா கிளாஸில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த ஐஸ் குச்சி இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனை வந்து நம்ம ஐஸ் குச்சிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி திருப்பி வச்சுட்டு இதை வந்து குத்தி விட்டுருங்க. பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இதை வந்து நமக்கு பிடிய வந்து இருக்கும். ஒரு வேளை உங்கள்கிட்ட ஐஸ் குச்சி இல்லைனா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ் குச்சி இருந்தால் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு வந்து குல்ஃபி ஐஸ் வந்து கிடைக்கும். இப்போ பாலை மோல்டில் இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரமாவது இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃபார்ம் ஆகி வரும் குல்ஃபி ஐஸ் வந்து சாப்பிட்றதுக்கு. இல்லைனா ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் கூட வச்சிடலாம் அப்படி. இப்போ நான் குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இந்த பேப்பர் மட்டும் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால ஒரு கிண்ணத்தில் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா சும்மா ஒரு 30 செகண்ட் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக வந்து எடுக்க முடியும். இல்லைனா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா
1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நீங்கள் வெளியிலே வைக்கணும். அதை விட ஈஸியாக வந்து இப்படி மோல்டை தண்ணியில் வச்சு எடுத்தோம்னா போதும், அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ லைட்டாக அப்படி இந்த குச்சியை வச்சு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம கிளாஸில் வந்து பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் தண்ணியில் இப்படி சும்மா லைட்டாக வச்சு எடுத்துகிட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் லைட்டாக திருப்பி கொடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப அழகாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் நல்லா டேஸ்டியாக பால் சர்க்கரையை வச்சு சூப்பராக ஒரு சிம்பிளான குல்ஃபி ஐஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஐஸ் குச்சிக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கூட நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கிட்டையும் ஐஸ் குச்சி இருக்காது பாருங்கள், அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, குல்ஃபி ஐஸ்க்கு இந்த மாதிரி கிளாஸ்லேயே நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அழகுக்காக கொஞ்சமாக நான் வந்து பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இது போல் உங்களோட வீட்டில் குல்ஃபி ஐஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.